Hi friends, welcome to Visukiruthi kitchen. இன்னைக்கு நம்ம தக்காளி குருமா செய்ய போறோம். தக்காளி, சீரகம், மல்லி, வரமிளகாய், தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம். இப்போ இதெல்லாம் நம்ம வதக்காம அப்படியே அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல மல்லி, சீரகம், வரமிளகாய் இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு இதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளி, இதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. தக்காளி அரைச்சாச்சு. இப்போ இதையை நம்ம அரைச்சி வச்ச மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை. அடுத்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து உப்பு, இப்போ இது பச்சை வாசம் போக நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா பச்சை வாசம் போக கொதிச்சாச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி. சாப்பிடலாம் வாங்க. வீட்டில் செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக இந்த குருமா செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.